சிஸ்டர் சிஸ்டர் அருந்ததியை அழைக்க போகிறோம். அவர் அஷவா ஆன்டேரியோல இருந்து வந்து அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். சிஸ்டர் அருந்ததி. Praise the Lord. Praise the Lord, sister. வாருங்கள், கர்த்தர் கொடுத்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். அவளை நிற்கிறோம் கேட்பதற்கு. God bless you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் வாழ்த்துகிறேன். அத்தோடு இந்த வார்த்தையின் வெளிச்சத்தில் இணைந்து பயணிக்கிற நேயர்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாங்கள் வார்த்தையை தியானிக்கும் முன்பதாக நாம் ஜெபம் செய்வோம். எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன். எங்களை எப்பொழுதும் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடும் ஜெபிக்கிறோம் அப்பா. வசனத்தை தியானிக்கும் போது தகப்பனே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரீதியாக இருப்பதாக. சிலுவைக்கு பின்னாக ஆண்டவரை மறைத்துக் கொள்ளும். கேட்கிற ஒவ்வொரு நேயர்களின் இருதயங்களையும் ஒருமுகப்படுத்தும் அப்பா. திறந்தருளும் தகப்பனே, உம்முடைய வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபித்து ஆண்டவரே ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். வேத புத்தகத்திலே தேவன் எங்களுக்கு பல வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் தந்திருக்கிறார். தேவன் இந்த பூமியை படைத்து விட்டுவிடவில்லை. அவர் எங்களை நேசித்ததினாலே அவர் எங்களோடு உறவாடும் போது தம்முடைய ஊழியக்காரனாகிய மோசையை தெரிந்தெடுத்த போது இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்திய வேளையிலே அவர் அநேக கற்பனைகளையும் வாக்குத்தத்தங்களையும் கொடுத்து நான் இவ்விதமாய் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அங்கே ஆசீர்வதித்தார். ஆனால் இன்றைக்கு நாம் உலகத்திலே பார்க்கும் போது அநேக மக்கள் சாபத்தினாலே துன்பப்படுவதை பார்க்கலாம். வேதனையுற்று வாழ்கிறதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இந்த சாபங்களை நாங்கள் எப்படி வெற்றியாக நாங்க முறியடித்து வாழ்வது ஏனென்றால் அநேகமாக நாங்கள் கேட்கிற செய்திகள் தீராத வியாதிகள். இந்த வியாதிகளை டாக்டர்ஸால் கண்டுபிடிக்க முடியாது. சில ஏன் இந்த வியாதி வருகிறது என்றே தெரியாமல் அநேகர் என்றும் அந்த வியாதியோடு துன்பப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். குழந்தை இல்லாமல் திருமணம் செய்து எத்தனையோ வருடங்களாக குழந்தை இல்லை. சில வேளையிலே பார்க்க போனால் அடிக்கடி கற்ப கலைவுகள் உண்டாகிறது. திருமண தடைகள் சில குடும்பங்களிலே பார்த்தால் பிள்ளைகள் செழித்திருப்பார்கள், நல்லா முன்னேறி இருப்பார்கள், ஆனால் திருமணங்களில் தடை உண்டாகிறது. சில குடும்பங்களில் கடன் பிரச்சனைகள், தொழில் ரீதியான பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், மற்றது எல்லாவற்றிலும் பார்த்தால் மிக அதிகமாக காணப்படுகிற குடும்ப பிரிவினை ஆவிகள், குடும்ப உடைவுகள். இதற்கெல்லாம் காரணம் என்ன? ஆண்டவர் அங்கே அதை தெளிவாய் எழுதி வச்சிருக்கிறார். கொலைகள், களவுகள், விபச்சாரங்கள், வட்டி வாங்குதல், நீதி இல்லாமல் செயல்படுதல், ஏழைகளை ஒடுக்குதல், பிறர் சொத்துக்களை இச்சித்து அபகரித்தல், இவ்விதமாய் நீதி இல்லாமல் செய்கிற காரியங்களுக்கூடாக, சந்ததிகள் செய்கிற காரியங்களுக்கூடாக
அங்கே பார்க்கிறோம் இந்த சாபங்கள் 4ஆம் தலைமுறை மட்டும் வருகிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த வார்த்தையை நாங்கள் தியானிப்போம். யாத்திராமம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அதிலே அவர் சொல்லுகிறார், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரயத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும், எத்தனை தலைமுறை? 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே அன்பானவர்களே, இவ்விதமான அன்புள்ள தெய்வத்தை நாங்கள் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு இரக்கம் பாருங்கள். ஆகவே இந்த சாபங்களை நாங்கள் முறியடித்து வெற்றியுள்ள வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டுமேயானால் என்ன செய்யலாம் என்று சற்று சிந்திப்போம். இந்த புவியிலே வாழ்கிற மக்கள் யாவரும் இந்த கற்பனைகளை கை கொண்டு நடப்பதுதான் மிகவும் முக்கியமாக இந்த வாழ்க்கையிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாய் இருக்கிறது. நாங்கள் கலாத்தியர்களை பார்ப்போமானால் அங்கே கர்த்தருடைய வார்த்தை விதமாய் கூறுகிறது, மரத்திலே தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். இப்ப பாருங்க, கிறிஸ்துவின் மூலமாய்த்தான், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்த்தான், அவருடைய மரணத்தின் மூலமாய்த்தான், அவர் சிலுவை பாடுகளுக்கூடாக அவர் தன்னை உட்படுத்தியதன் மூலமாகத்தான் நாங்கள் இந்த சாபங்களை நீக்கி வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் என்று நாங்கள் பார்க்கக்கூடியதாய் இருக்கிறது. அங்கே நாங்கள் பார்ப்போமானால் இன்னொரு வார்த்தையை நாங்கள் பார்ப்போம். கொலோசியர்களே 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆகவே இந்த பூமியில் வாழ்கிற ஜனங்கள் யாவரும் இந்த கர்த்தருடைய இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ஜனங்களுக்கு மீட்பு உண்டாகிறது என்று பார்க்கிறோம். இந்த மீட்பை பெறும்படி என்னவா கொலோசியர் 1:20 நாங்கள் பார்க்கிறோம், அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அப்ப பாருங்கள், கர்த்தராகிய இயேசு அதற்கு வழியை உண்டு பண்ணினார். நீங்கள் ஏசாயாவிலே பார்த்தால் அவர் நமக்காக எப்படி அவர் பாடுபட்டார், கஷ்டப்பட்டார் என்று நாங்கள் ஏசாயாவிலே அங்கே பார்க்க முடியும். அந்த காரியங்களை நாங்கள் வாசிக்க முடியும். 53ஆம் அதிகாரத்திலே ஒரு அழகாக அவர் சிலுவையிலே நம் பாவங்களுக்காக பட்ட பாடுகளை நாங்கள் தியானிக்க முடியும். இதே போல் பேதுரு கூட அங்கே எழுதுகிறார், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கத்தக்கதா இருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமாகும். அப்ப எப்படியாம் சுகம் பெறுகிறது? அவருடைய தழும்புகளால். அவர் சிலுவையின் மேல் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார் என்ற அந்த செய்தியை அதை நாங்கள் விசுவாசித்து நாங்கள் கேட்கும் போது, நாங்கள் விசுவாசித்து நடக்கும் பொழுது அவருடைய தழும்புகளாலே நமக்கு குணம் உண்டாகிறது என்று அவர் அங்கே வழியை உண்டு பண்ணி வைத்தார். அப்ப நாங்கள் பார்க்கிறோம், அங்கே வேத வசனங்களிலே தேசங்களுக்கு எப்படி சாபங்கள் வருகிறது என்று பார்த்தால் அங்கே பார்க்கிறோம், ஏசாயா 24:5 தேசம் தன் குடிகளின் மூலம் தீட்டுப்படுகிறதா, அவர்கள் நியாய பிரமாணங்களை மீறி கட்டளைகளை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள், இதன் நிமித்தம் சாபம் தேசத்தை பற்றித்தது. பாருங்கள், சாபம் அங்கே தேசத்திலே வருகிறது. என்னவாம்? ஆளுகிற ராஜாக்கள் குடிகளின் மூலமாக அங்கே சாபங்கள் வருகிறது என்று பார்க்கிறோம். ஏன் இந்த ஜனங்கள் இவ்விதமாய் சாபத்தை பெற்று அடிமைத்தனத்திலே வாழ்கிறார்கள் என்று பார்த்தால் அவர்களுக்கோ அறிவில்லாமல் போயிட்டு கர்த்தரை குறித்த
வசனத்தை ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். வேத வசனம் வடிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஓசியாவிலே அங்கே அவர் எழுதுகிறார் 8:18 என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். இதனால் தேவன் இஸ்ரவேல் தன்னுடைய ஜனங்களை பார்த்தவர் கூறுகிறார், இவ்விதமாய் கூறுகிறார். இப்ப இஸ்ரவேல் நன்மையை வெறுத்தார்கள். அந்த நாட்களிலே இஸ்ரவேலர் நன்மையை வெறுத்த போது என்னவாம், சத்துரு அவர்களை தொடர்கிறார். அன்றைக்கு நாங்கள் கண்டங்களுடைய தேசங்களுடைய சரித்திரங்களை எடுத்து பார்த்தால் அதை ஆண்டவர்கள் நிமித்தமாக அங்கே சாபங்கள் வருகிறதை பார்ப்போம். ஆகவே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்கூடாக நாங்கள் ஒரு ராஜாவை நாங்கள் சிந்திக்கலாம் என்று பார்க்கிறேன். ராஜாவாகிய சவுல் அங்கே கர்த்தரின் சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போனபடியால் பார்க்கிறோம், அங்கே தன் பிள்ளைகளுக்கு அவர் சாபத்தை தேடி கொடுக்கிறதை பார்க்கிறோம். தொடர்ந்து நாங்கள் அந்த சரித்திரத்தை பார்த்தோமானால் அவர் செய்த அந்த கொலைகள் நிமித்தமாக, அவர் செய்த அந்த பாவ செயலின் நிமித்தமாக அவருடைய பிள்ளைகளே அங்கே கொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்திலே அங்கே சாமுவேல் சொல்லுகிறார், நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் நீர் என்ன செய்தீர், கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றார். என்னவாம், அமலேக்கியரை முற்றுமாய் முறியடிக்கும்படி சொன்னார். ஆடு மாடுகள் ஒன்றும் வைக்க வேணாம், குழந்தைகளோ மனைவிகளோ பெண்களோ ஒருத்தர் மரங்களோ செடிகளோ எல்லாவற்றையும் நீர் அழிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். ஆனால் அதை அவர் கீழ்ப்படியாம என்ன செய்தாராம், கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பாய் செய்தது என்ன என்று சொன்ன சாமுவேல், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம் என்று சொல்லி அங்கே சவுல் ராஜாவை பார்த்து ஆண்டவர் சொல்றார். அங்கே சவுல் ராஜா அமலேக்கியரை முற்றாக அழிக்காததினால் பாருங்கள் அங்கே அந்த சாபம் எப்படி தொடர்கிறது என்று. நாங்கள் ராஜாக்கள் புத்தகத்திலே சரித்திரத்தை நீங்கள் தொடர்ந்து படித்து போனீங்கள் என்றால் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலே அந்த அமலேக்கியர் வந்து தாவீது ராஜா இருக்கிற வேளையிலே அந்த பட்டணத்திலே வந்து அவனுடைய மனைவிகளையும் பிள்ளைகளையும் சிறைப்பிடித்து போகிறதை பார்க்கிறோம். அங்கே ஜனங்கள் துக்கமாய் சத்தமிட்டு அழுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், ஒரு ராஜா விட்ட பிள்ளையாது இன்னொரு ராஜாவுடைய சந்ததி அங்கே சிறைப்பட்டு போகிறதை பார்க்கிறோம். ஆகவே பாருங்கள், இந்த பிதாக்கள் செய்த அக்கிரமங்கள் அங்கே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து வருவதையும் அநேகர் அங்கே அதன் நிமித்தமாய் தாக்கப்படுகிறதையும் பார்க்கிறோம். நாங்கள் தொடர்ந்து இந்த சரித்திரத்தை நாங்கள் படித்து கொண்டு போனோமானால் நீங்க பார்க்கலாம், அங்கே அந்த இந்த இந்த பார்வோன், அதாவது யூத குலத்தை சேர்ந்ததை அள்ளியோடு அழிக்கும்படியாக இந்த அமலேக்கிய ராஜா, இவர் தப்பவிட்ட சவுல் தப்பவிட்ட அந்த அமலேக்கிய ராஜா சந்ததியில் வந்தவன் தான் ஆமான். இவன் என்ன செய்கிறான், யூத இன மக்களை அழிக்கும்படியாக அங்கு எழும்புறதை பார்க்கிறோம். நாங்கள் எஸ்தர் புத்தகத்துல இதை வாசிக்கலாம். இப்ப பாருங்க, ஒரு ராஜா விட்ட பிள்ளை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சாபத்தை அவன் தேடி வைத்தது நிமித்தமாய் அது சந்ததி சந்ததியாக தொடர்ந்து அங்கே பார்க்கிறோம் அந்த இனத்தையே அழிக்கும்படி அந்த ஆமான் அங்கே எழும்புவதை பார்க்கிறோம். ஆனால் எஸ்தர் ராஜாத்தியினாலே அங்கே அவளுடைய ஜெபத்துக்கூடாக அங்கே பார்க்கிறோம் அந்த சாபம் நீங்கி போகிறதையும் யூத ஜனங்களுடைய சந்ததி அங்கே காப்பாற்றப்படுகிறதையும் பார்க்கிறோம். அவை தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படியாதனாலே அது தொடர்ந்து பிள்ளைகளுடைய வாழ்விலே சாபத்தை கொண்டு வருவதை காணலாம். இதுதான் 4ஆம் தலைமுறைக்கும் 4ஆம் தலைமுறைக்கு அது தொடர்ந்து வருகிறது. ஒரு தேவனுடைய ஊழியர் விதமாய் எனக்கு ஒரு சாட்சியை கூறியதை கேட்டேன். தன்னுடைய ஊழிய பாதையிலே அநேக மக்கள் இந்த சாபத்தினால் தாக்கப்பட்டு வியாதியோடு சூனிய வல்லமைகளினால் தாக்கப்பட்டு அதிகமாக வருவதுண்டாம். ஆகவே இவர் ஒரு நாள் ஒரு வாலிபனுக்கு ஜெபிக்கும்படி பெற்றார் அவர்களை அழைத்து சென்றாராம். அங்கே போன வேளையிலே அந்த மகனுக்கு அவன் என்ஜினியரிங் காலேஜில படித்துக் கொண்டிருக்கிறான். அந்த வாலிபன் அவனை அவர்கள் அந்த போதகரை அழைத்து கொண்டு போன வேளையிலே அங்கே அவர் ஜெபிக்கும் போது அந்த பெற்றோர் கூறிய காரியம் என்னவென்றால், அந்த பையன் என்ஜினியரிங் காலேஜிலே படித்த போது கொரோனாவுக்கு வீட்டுக்கு லீவுக்கு வந்திருந்த போது அவர் என்ன செய்வாராம், அதிகமாக ஹாலிவுட் படங்களை அவர் பார்ப்பாராம்.
அந்த ஹாலிவுட் படங்களிலே பயங்கர காட்சிகள், பேய் போன்ற இருட்டான காட்சிகளும் பயங்கர கொலைகளும் கொள்ளைகளும் விபச்சாரங்களும் நிறைந்த படமா இருக்கிறது. அதை பார்த்து பார்த்து அவன் தூக்கம் இல்லாமல் போனான். அதன் நிமித்தமாக அங்கே பார்க்கிறோம், அவனுடைய படிப்பு குழம்பி விட்டது. மனநிலை பாதிக்கப்பட்டு தன்னையே அழிக்கும்படியாக, தற்கொலை செய்யும்படியாக பல முயற்சிகளை செய்தானாம். இதுதான் பிசாசின் தந்திரம். இந்த நாட்களிலே இனத்தவர்கள் மத்தியிலே, இந்த வாலிபர்கள் மத்தியிலே என்ன நடக்கிறது? இந்த பிசாசு இந்த ஹாலிவுட் படங்களை பார்க்க வைத்து பயத்தின் ஆவியின் மூலம் அவர்களுக்குள்ளே பிரவேசித்து அங்கே அவருடைய வாழ்க்கையை அழிப்பதை பார்க்கிறோம். ஏனென்றால் இன்றைய நாட்களிலே இந்த ஹாலிவுட் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? சூனிய வல்லமைக்கு, மாந்திரிக வல்லமை நிமித்தமாகத்தான் அநேக படங்களை அவர்கள் பிசினஸ் கூடாக அங்கே செய்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் பிசினஸ் நன்றாக ஓட வேண்டும் என்று அங்கே அவர்கள் கொலை செய்து சில வேளைகளிலே பலியிட்டு அந்த படங்களை அவர்கள் டைரக்ட் பண்ணி வெளியிடுவதை பார்க்கிறோம். ஆகவே இதற்கூடாக பிசாசானவன் இந்த நாட்களில் இந்த வாலிப பிள்ளைகளுடைய காரியங்களை கெடுத்து இந்த அநேகர் மனநிலை பாதிக்கப்பட்டு தற்கொலையும் கொலைகளும் நடக்கிறதை பார்க்கிறோம். இதுதான் பிசாசுடைய தந்திரம். இதை நாங்கள் அறிய வேண்டும். ஆகவே பெற்றார் இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் அதிகமாக ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. இது எங்களுடைய கடமையாயிருக்கிறது. எங்களிடத்திலே தேவன் கேட்பார். இந்த குழந்தைகள் தேவன் எங்களுக்கு கொடுத்த கொடைகள், இந்த வாலிபர்கள் எங்களுக்கு கொடுத்த கொடைகள். ஆகவே இவர்களுக்காக ஜபித்து இந்த சாபங்களை உடைக்க வேண்டியது பெற்றாராகிய எங்களுக்கு கொடுத்த ஒரு கடமையும் ஒரு சுபாவமாயிருக்கிறது. ஆகவே இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக ஜெபிக்க வேண்டும். அவர்கள் எங்க போகிறார்கள், எங்க வருகிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்பதை குறித்து நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு அநேக வாலிபர்கள் பிள்ளைகள் பெற்றார் ஆலயத்துக்கு போகிறார்கள். வாலிபர்கள் இன்றைக்கு ஆலயத்தில் இல்லை. வாலிப சமுதாயம் அங்க தியேட்டர்ல இருக்கிறது, வாலிப சமுதாயம் கிளப்ல இருக்கிறது, வாலிப சமுதாயம் என்று எங்கேயோ எல்லாம் அவர்கள் போய் இன்றைக்கு களியாட்டங்களிலே தங்களுடைய நாட்களை கழித்து கொண்டிருக்கிறதை பார்க்க. இது ஒரு பிசாசின் தந்திரம். அவனுடைய இந்த வல்லமைகளுக்குள்ளே நம்முடைய சந்ததி விழுந்து விடாதபடி நாங்கள் என்ன செய்ய வேணும்? தொடர்ந்து ஜெபிக்க வேணும். அவர்கள் கேட்கிற பார்க்கிற படங்கள், அவர்கள் கேட்கிற பாடல்களை குறித்து நாங்கள் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். நம்முடைய பரிசுத்தத்தை கெடுக்கிற எந்த விபச்சார வேசித்தனமாக இச்சைகளை உண்டாக்குற பாடல்களையோ காட்சிகளையோ அவர்கள் பார்க்காதபடி மிகவும் ஜாக்கிரதையாக அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இல்லாட்டி சாத்தானானவன் பிரகாசமுள்ள மனக்கண்களை குருட்டாக்கி விட்டுருவார். அவன் பிரகாச மனக்கண்களை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. ஆகவே இந்த சாபத்துக்குள்ளாகிற இந்த காரியங்களை நாங்கள் ஒவ்வொன்றும் பின் ஒவ்வொன்றாக பிள்ளைகளை குறித்து ஜாக்கிரதையாக எழுதி வைத்து வேத வசனங்களை நாங்கள் அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்துக்கூடாக இந்த சாபத்தை ஒடுக்கி போட்டார், அதை அகற்றி போட்டார் என்று நாங்கள் அறிக்கை செய்து நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் வெளிப்படுத்தல பார்த்தோம்டா அங்கே ஹெவனுக்குள்ள என்ன சொல்லப்படுதாம்? இனி ஒரு சாபமும் இராது. அங்கே தேவனும் ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனம் தான் இருக்க போகுது. அந்த இடத்துக்கு தான் நாங்க மகிமையிலே பிரவேசிக்க போகிறோம். ஆகவே அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணி பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் அவர் ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. ஆகவே அன்பானவர்களே, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததி வேத வசனங்களை வாசித்து அறிக்கையிடும்படியாய், ஆபத்துல நாங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்படியாக அங்கே தேவன் எங்களுக்கு சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, இது அவர்களை புது சிருஷ்டியாக ரட்சிக்கப்படும் போது என்ன நடக்கிறதா? நம்முடைய பிள்ளைகள் புது சிருஷ்டியாக மாறுகிறார்கள். ஆகவே பெற்றோராகிய நாங்கள் ஆபத்திலே அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். சங்கீதக்காரன் அங்கே 50:15 சொல்லுகிறார், ஆபத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அன்பானவர்களே, பெற்றோர்களே,
இதை கேட்கிற ஒவ்வொருவரும் உங்களுக்கு ஆபத்து நெருங்குகிறதா? ஆபத்தான சூழ்நிலையிலே போய்கொண்டிருக்கிறதா? உடைய பிள்ளைகளை குறித்து கவலை விட்டு திருமணம் நடக்க வேண்டிய வயதிலே நடக்கவில்லையே என்று நீங்க கவலைப்படுகிறீர்களா? இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை ஆவியானுடைய வார்த்தை கூடாக சொல்லுகிறேன். ஆபத்தில நீங்க அவரை நோக்கி கூப்பிடுங்க. இந்த ஆபத்து நாட்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்களை விடுவித்து அவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும்படியாக தேவன் செய்வார். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று கேட்கிற சத்தம் உங்களுடைய காதுகளிலே தொனிக்கும்படியாய் நான் ஜபிக்கிறேன். ஒப்புவித்து ஜபியுங்கள். எரேமியா 33:3 கூறுகிறபடி என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று அவர் கூறுகிறார். பெற்றாராகிய உங்களை தம்முடைய வார்த்தையினாலே அவர் தேற்றுகிறார். அது மட்டுமல்ல, சங்கீதக்காரன் அங்கே தாவீது தான் அனுபவித்து அங்கே கூறுகிறார், எழுதுகிறார். 91:15 சங்கீதத்திலே, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்து ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று கூறுகிறார். அவனை கனப்படுத்துவேன் என்று கூறுகிறார். விசுவாசத்துடன் நாம் ஒவ்வொருவரும் நாங்கள் இந்த காரியங்களுக்காக ஜபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயம் உடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை கட்டளையிடுவார். திரும்பி போன பிள்ளைகள் அவர்கள் உங்கள் வீட்டுக்கு திரும்பி வருவார்கள். இன்றைக்கு நீங்கள் அறிக்கை செய்து ஜபியுங்கள். நடக்க முடியாத திருமணங்கள் உள்ள தடைகள் நீங்கும். அன்று எரியோ கோட்டையை தகர்த்த தேவன், அன்று பவுலும் சீலாவும் ஜபித்த போது சிறை கதவுகளை அசைத்த தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அசைவை உண்டு பண்ணுவார். உங்களுடைய வாழ்க்கையிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு அசைவை உண்டு பண்ணுவார். அவருடைய இருதயங்கள், கடினமான இருதயங்கள் உடைக்கப்படும். கடினமான இருதயங்கள் சதியாக மாறும். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செழிப்புண்டாகும். அதற்காகத்தான் தேவன் இந்த வேத புத்தகத்தை எங்களுடைய கையிலே கொடுத்திருக்கிறார். தாயே, தகப்பனே, கலங்காதே, விசுவாசத்தோடு ஜெபி. கர்த்தர் நிச்சயமும் பக்கத்தில் இருக்கிறார். தன்னை நோக்கி கூப்பிடுறவளுக்கு ஏற்ற காலத்திலே பழைய பலனை கொடுக்கும்படி அற்புதம் செய்கிற தேவன் இன்று உன் அறைக்குள் வருகிறார். இன்று உனக்கு பக்கத்தில் வருகிறார். நீ உண்மையான உள்ளத்தோடு அவரை நோக்கி பார். அவர் உன் சத்தத்தை கேட்பார். சாபங்களை ஜெயமாய் மாற்றுவார். தலைமுறை தலைமுறையாக வருகிற சாபங்கள் உடைக்கப்படும். கர்த்தர் தமக்கு ரட்சிப்பை கொடுத்து நம்மை அவர் நீக்கிறார். அங்கே நீதிமொழிகளிலே ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு ஏழைக்கு இறங்குவதில்லை ஜனங்கள். ஆகவே உங்களுக்கு கொடுத்த நன்மைகளை, உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நீங்கள் ஏழைகளுக்கு கொடுக்கும் பொழுது, ஊழியங்களுக்கு கொடுக்கும் போது, ஏழையாயிருக்கிற ஊழியக்காரனுக்கு கொடுக்கும் போது, உங்களுக்கு அருகில் உள்ளவர்களை நீங்க அறிந்திருக்கும் பொழுது அவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய கண்களை நீங்கள் ஏறெடுத்து பார்க்கும் போது அங்கே சாபங்கள் நீங்கி போகும். என்ன கூறப்படுகிறது? நீதிமொழிகளிலே ஒரு வார்த்தை கூறுகிறார் 3:33, துன்மார்க்கனுடைய வீட்டிலே கர்த்தரின் சாபம் இருக்கிறது, ஆனால் நீதிமான்களுடைய வாசஸ்தலமோ அவர் ஆசீர்வதிப்பார். நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தை என்னவா? அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆகவே இன்றைய நாளில தீர்மானியுங்கள். நாங்கள் யாவரும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நீங்கள் யாவரும் நீதிமான்களாக மாற வேண்டும். அப்பொழுது உங்கள் வாசஸ்தலத்திலே ஆசீர்வாதம் தங்கி இருக்கும், சாபம் நீங்கி போகும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனம் உங்களுடைய வீட்டிலே ஸ்தாபிக்கப்படும். இந்த வேளையிலே வார்த்தையை கேட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தாவே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய சந்ததியில வாழ்க்கையில ஆண்டவரே, நான் அறிந்த குடும்பங்களில இருக்கிற சாபங்கள் ஆண்டவரே 4 தலைமுறைக்கு வரும் என்று சொன்னீரே, அப்படியல்ல ஆண்டவரே. நான் இதோ கீழ்ப்படுகிறேன், உம்முடைய வார்த்தையை கை கொண்டு நடக்கிறேன் சுவாமி. தலைமுறை தலைமுறையான வந்த சாபங்கள் நீங்கி போகும்படியாக 1000 தலைமுறைக்கு உம்மிடத்திலே நாங்கள் அன்பு கூறும் போது நீரை இரக்கம் செய்வீர் என்ற வார்த்தையை கேட்டோம் அப்பா. இப்பொழுதே ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்வார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படி உங்களுக்கு இரக்கம் செய்வார். அவர் சமாதானத்தை உண்டாக்கி உங்களுடைய வீடுகளை அவர் ஆண்டு கொள்வார். ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம் பாவங்களுக்கு செத்து
நீதிக்கு பிழைக்கத்தக்கதாயிருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அன்பின் தகப்பனே, உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் என்று வார்த்தையை கேட்டோம். இன்றைய நாளிலே இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க கர்த்தாவே. அவருடைய ஆண்டவரே கர்த்தாவே வீட்டிலே காணப்படுகிற என்ன காரியம் குறைவுகளோ எல்லா சாபங்களையும் நீக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்த தேவனாகிய நீர் நாங்கள் வாசித்தபடி ஆண்டவரே சிந்திய சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டு பண்ணி ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் எங்கள் குடும்பங்களிலே ஆசீர்வாதத்தை அருளும்படியாய் ஜெபிக்கிறோம். கேட்ட ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீரையும் துடைப்பீராக, பெற்றோருடைய கண்ணீர் துடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இன்றைய நாளிலே அற்புதம் உண்டாகட்டும் ஐயா. உம்முடைய சமாதானம் சந்தோஷம் அந்த குடும்பங்களிலே பெருகும்படி ஜெபிக்கிறேன். இனி ஒரு சாபமும் இராது என்று வெளிப்படுத்தல் 22:3 சொல்லப்பட்டபடி இந்த வீட்டுக்குள்ளே உம்முடைய சமாதானமும் சந்தோஷமும் ஆண்டவரே பெருகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்துங்க ஆண்டவரே. அதே போல் விசேஷமாய் ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்கிற உம்முடைய ஊழியக்கார குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம். என்னென்ன காரியங்களுக்காய் அவர்கள் ஜெபிக்கிறார்களோ அது எல்லாம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே இருந்து ஆம் என்றும் ஆமேன் என்றும் கிடைப்பதாக ஆண்டவரே உம்முடைய பரத்திலிருந்து பதில் புறப்பட்டு வரட்டும் ஐயா. தனிமையா இருக்கிறவர்கள் ஆண்டவரே தனிமையா இல்லை ஐயா. கோடான கோடி தூதர்களை அனுப்பும் பாளைய முறைக்கு பாதுகாத்துக் கொள்ளும். போக்கிலும் வரத்திலும் கூட இருங்க ஆண்டவரே. உடைய ரத்தத்தால் வாகனங்களை மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லா இடங்களிலும் துச்செய்தி கேட்கிற வேளையிலே கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையும் கிருபையும் தொடருவதாக, தீமை தொடுவதில்லை ஆண்டவரே. உம்முடைய நாமத்திலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. சந்தோஷமான நற்செய்தி எப்பொழுதும் அவர்களுக்கு உண்டாகட்டும். தீக்கு ஆயுசை கொடுப்பீராக, சுகமும் ஆரோக்கியம் எப்பொழுதும் இருப்பதாக. சகலவற்றையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து என்னையும் தாழ்த்தி ஆண்டவரே நான் சிறுகவும் கர்த்தருடைய ராஜ்யம் பெருகவும் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். நன்றி சிஸ்டர் அருந்ததி. இன்றைய நாளிலே சங்கமா வானொலி நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலே சாபங்கள் எப்படி வெற்றி பெற முடியும் என்ற தலைப்பிலே வேதாகமத்திலிருந்து அநேக காரியங்களை குறித்து சொல்லியிருந்தீர்கள். யாத்ராமம், கலாத்தியர், எசாயா போன்ற, எரேமியா போன்ற இடங்களில் மிகவும் ஆசுவமாக இருந்தது. அது மட்டுமல்ல, இன்றைய நாளில் குடும்பத்தில் நவ நாகரிகமான காரியங்கள், இந்த டிவி, ஐபோன்கள் எல்லாம் இளைஞர்களை தன் பக்கம் இழுக்க செய்யுது. காரணம், இந்த பிசாசானவன் தன்னுடைய செயலை மும்முரமாக காட்டிக் கொண்டிருக்கான். நீங்க சொன்ன மாதிரி குடும்பத்திலே பிரச்சனை, சபையிலே பிரச்சனை. எனவே நாங்கள் வார்த்தையை நன்றாக வாசித்து தியானித்து இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பெற்றோருடைய கடமை. அருமையான செய்தி சிஸ்டர் இருந்தது. உங்களுடைய செய்தியை இப்பொழுது 97 ரேடியோவில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இந்த செய்தி யூடியூப், ஃபேஸ்புக்கில் போடும்பொழுது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். Thank you brother. God bless you. God bless you.